கைஸ் நான் உங்க எல்லாரும் தான் இப்போ நம்ம கம்மாய்க்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப பெரிய மீன்லாம் பிடிக்கல, குட்டி குட்டி மீனாலும் பிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்க இங்கே போட்டிருக்கோம். எல்லாருமே வந்து மீன் பிடிக்க வந்தாங்க. நிறைய கச்சா தூயெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து எதை கொண்டு இருக்கோம்னு பாருங்க, வெங்காய பையை கொண்டு வந்துருக்குறோம். இருந்தாலும் நம்ம நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். நான் போய் நம்ம மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிச்சிட்டு கூட காமிக்கிறேன் எவ்வளோ பிடிக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாசி, ஃபுல்லாக கம்மாயை வந்து தூர் வர்றாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. கம்மாயில் வந்து தண்ணி கம்மியாக விட்டியும் மீன் வந்து மக்கள் எல்லாமே வந்து அங்கங்கே வச்சு பிடிச்சிட்ருக்காங்க. வலையை வச்சோ கையை வச்சோ நம்ம மீன் பிடிக்கிறாங்களா நம்ம பார்க்கணும். நிறையா பேர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. மக்கள் எந்த அளவுக்கு மீன்லாம் பிடிச்சி இந்த பாசிக்கிலலாம் வந்து மீன் குட்டி குட்டி மீன் இருந்ததை பிடிச்சி கொண்டு வந்து வெளியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதான் வந்து நம்ம ரொம்ப உட்காந்துட்டோம். எனக்கு என்ன தெரிஞ்சனா அது அங்கே ஒரு அப்பாவுக்கு வந்து கையில மீன், கையில் பிடிச்சி வர்றது மீனுங்க, வேற எதுவும் இல்லை. சரியா பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஒரு கிலோ 1.5 கிலோ இருக்கும். காய்ஸ் நம்ம ஒரு வழியாக மீன் பிடிச்சி வீட்டுக்கே வந்தாச்சு. எதை வச்சு இப்படி மீனையும் பிடிச்சோம்னா இந்த வெங்காய பையையும் வெள்ளைப்புடு பையை வச்சு தான் நம்ம மீன் பிடிச்சோம். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு இது பண்ணுவோம். மீன்லாம் பிடிச்சிருக்கோம். மீன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சவங்க கையெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு, குத்திடுச்சு. கம்மாய்க்கெல்லாம் முள்ளெல்லாம் கிடக்குது, நிறையா கிடக்குதுங்க. நீ பாருங்க, நம்ம கீழே கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் நம்ம ஒரு வழியாக பாருங்க மீன்லாம் பிடிச்சிட்டோம். இதில் ஓரளவுக்கு இந்த மீன் ஒரு மீன் சிக்கு சிக்கு. இந்த மீன் என்ன மீன் சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து கெளுத்தி மீன், விரா மீன், சாரி விரா மீன், சிலைப்பு மீன். ஒரு 2-3 மீன் தான் மட்டும் பெரிய மீன் நம்மள்கிட்ட. இந்த மீன் மட்டும் நமக்கு பெரிய மீன். அப்புறம் எல்லாமே நமக்கு குட்டி குட்டி மீன் தான். 6